திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு திருமந்திரம். திருச்சிற்றம்பலம். பொய்குழி தூர்ப்பான் புலரி புலருதென்று அக்குழி தூர்க்கும் அரும்பண்டம் தேடுவீர். எக்குழி தூர்த்தும் இறைவனை ஏத்துமின் அக்குழி தூரும் அழுக்கற்ற போதே. திருச்சிற்றம்பலம். பொய்க்குழி தூர்ப்பான் புலரி புலருதென் என்ற பாடலை இப்பொழுது காணப்போகிறோம். பொழுது விடிந்து விட்டதே, காலை உணவுக்கு என்ன செய்வது என்று நிலையில்லாத வயிற்றை நிரப்புவதற்கு வருந்தி அதற்குரிய அரிய பொருள்களையெல்லாம் தேடி அலைகின்றவர்களே, நீவிர் உங்கள் வயிற்றை நிரப்பினாலும் உங்கள் சுற்றத்தார் வயிற்றை நிரப்பினாலும் வேறு யார் வயிற்றை நிரப்பினாலும் குற்றமில்லை. அவைகளை நிரப்பும் முயற்சியால் சிவனை மறவாதீர்கள், மறந்து விடாதீர்கள். மறவாது நின்று துதியுங்கள், அப்பொழுதுதான் வினை நீங்கும். வினை நீங்கினால் என்னாகும்? வறுமையும் நீங்கிவிடும் என்று அழகான கருத்தை தெரிவிக்கிறார் திருமூலர். இந்த பாடல் நம் உடலையும் பசியும் ஒரு குழியாக உருவகப்படுத்துகிறது. பொய்க்குழி தூர்ப்பான் புலரி புலருதென்று. பொய்க்குழி என்பது என்ன? நம்முடைய வயிறு. விடிந்ததுமே புலரி என்று கூறுகிறாரே, அதுதான் புலரி புலருதென்று. விடிந்ததுமே அந்த பொய்க்குழியை நிரப்புவதற்காக மனிதன் பதறுகிறான். உங்களுக்கெல்லாம் தெரியும் நாம் எவ்வளவு வேளை சாப்பிடுகிறோம் என்று. அக்குழி தூர்க்கும் அரும் பண்டம் தேடுவீர். அந்த வயிற்றுக்குழியை நிரப்புவதற்காக தேவையான உணவுப் பொருட்களை தேடி உலகம் முழுவதும் ஓடுகிறீர்கள். எக்குழி தூர்த்தும் இறைவனை ஏத்துமேன். எந்த வழியில் உணவை தேடி உங்கள் பசியை தீர்த்து கொண்டாலும் சரி, மறக்காமல் இறைவனை துதியுங்கள். அக்குழி தூரும் அழுக்கற்ற போதே. எப்போதும் உங்கள் உள்ளத்தில் உள்ள ஆணவம், கன்மம், மாயை எனும் அழுக்குகள் நீங்குகிறதோ அப்போதுதான் அந்த பிறவிக்குழி, வயிற்றுக்குழி உண்மையாக தூரும். அதாவது மீண்டும் பிறவா நிலை கிட்டும். சுருக்கமாக சொன்னால், பசிக்காக உணவை தேடுவது இயல்புதான், அது இயற்கைதான். ஆனால் வெறும் வயிற்றை நிரப்புவதையே வாழ்க்கையாக கொள்ளாமல் சிறிது இறைவனை நினைத்து மன அழுக்கை போக்கினால் மட்டுமே பிறவி துன்பம் நீங்கும் என்ற கருத்தை தெரிவிக்கிறது. இதன் தத்துவ பொருள் தான் என்ன? திருமூலர் வயிற்றை பொய்க்குழி என்கிறார். ஏன் அப்படி சொல்கிறார்? இந்த குழி எத்தனை முறை நிரப்பினாலும் மீண்டும் மீண்டும் காலியாகி விடுகிறது. இது ஒருபோதும் நிறையாத குழியாக இருக்கிறது. ஆனால் மனிதன் தன் வாழ்நாள் முழுவதையும் இந்த ஒரு ஷான் வயிற்றை நிரப்பவே செலவிடுகிறான். வயிற்றை நிரப்பும் கவலையில் இறைவனை நினைக்க மறந்தே விடுகிறான். ஆனால் மன அழுக்கு நீங்கினால் ஒழிய இந்த பிறவி சுழற்சி முடிவுக்கு வராது. இது ஒரு கதை மூலம் நாம் பார்க்கலாம். முன்னொரு காலத்தில் ஒரு அரசன் மிகவும் தானம் செய்ய விரும்புவான். ஒரு முறை ஒரு துறவி அவரிடம் வந்து ஒரு சிறிய திருவோடு, பிச்சை பாத்திரம் இருக்கிறது, அதைத்தான் திருவோடு என்று கூறுவோம், கொடுத்து மன்னா இதை நிரப்பு என்றார். அரசன் ஏளனமாக சிரித்துவிட்டு ஒரு படி அரிசியை போட்டான். ஆனால் அந்த பாத்திரம் நிறையவே இல்லை. மூட்டை மூட்டையாக தானியங்களை கொட்டினான், பொற்காசுகளை கொட்டினான். எதை போட்டாலும் அந்த சிறிய பாத்திரம் அனைத்தும் விழுங்கிவிட்டு காலியாகவே இருந்தது. அரசன் வியப்புடன், சுவாமி இது என்ன மாயப்பாத்திரம் என்று கேட்டான். அப்பொழுது அந்த துறவி சொன்னார், மன்னா இது மனிதனின் வயிற்றையும் ஆசையும் போன்றது. மனிதன் விடிந்தது முதல் இறக்கும் வரை எதையாவது தேடி இதில் போட்டுக்கொண்டே இருக்கிறான். ஆனால் இது ஒருபோதும் நிறைவதே இல்லை. இதற்கு பெயர் ஆசை குழி. இந்த குழி நிறைய வேண்டுமென்றால் இதற்கு பொருட்களை போடாத, இறைவனை நினைத்து உன் ஆசையை, அதாவது அழுக்கை நீக்கு, அப்போதுதான் உனக்கு திருப்தி கிடைக்கும் என்று கூறினார். அரசன் தன் தவறை உணர்ந்தான். வெறும் வயிற்றை நிரப்புவது மட்டும் வாழ்க்கையல்ல, ஆத்மாவை நிரப்புவதே உண்மையான நிறைவு என்று புரிந்து கொண்டான். வயிற்றுக்குழியை நிரப்ப ஓடும் வேகத்தில் மன அழுக்கை போக்கும் இறை சிந்தனையை மறந்துவிடக்கூடாது என்ற நல்ல கருத்தை தெரிவிக்கிறது இந்த பாடல். பொய்க்குழி தூர்ப்பான் புலரி புலருதென்று அக்குழி தூர்க்கும் அரும் பண்டம் தேடுவீர். எக்குழி தூர்த்தும் இறைவனை ஏத்துமின் அக்குழி தூரும் அழுக்கற்ற போதே. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.